இப்போ மத்தியானம் லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா நம்ம கீரை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. கீரையை வந்து வெறும் கீரையை மட்டும்தான் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். தண்டு போடலை, தண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்டு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தண்டு வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு 100 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய கட்டி பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து கூட வந்து ஒரு முருங்கைக்காய் போடலாம், இல்லைன்னா கத்திரிக்காய் இல்லை உருளைக்கிழங்கு ஏதாச்சும் ஒரு காய் போட்டு நல்லா புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டு நல்லா வெடித்த உடனே கீரைத்தண்டை வதக்கி விட்டு நல்லா சின்ன வெங்காயம் வதக்கிட்டு தக்காளியை 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு குழம்புத்தூள் போட்டு நல்லா பூண்டையும் நல்லா பார்த்திங்கன்னா செவக்க வதக்கிடணும். அதுக்கப்புறம் குழம்புத்தூள் போட்டு புளி கரைச்சி ஊற்றி அப்படியே நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா இந்த அரைக்கிற கடையிலுக்கும் அந்த புளிக்குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். இந்த கீரை தண்டை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தால் குழம்பு வைங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதுக்கு வந்து முட்டை, இல்லைன்னா அவிச்ச முட்டை, இல்லைன்னா அப்பளம், இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மதியானம் லஞ்சு செஞ்சுக்கலாம். லஞ்சு செய்கிறது பார்த்திங்கன்னா கீரை நான் அரைக்கீரை தண்ணி ஊற்றலை. இப்போ நான் வந்து வேக வச்சுருக்கேன். லைட்டாக தான் இப்போ போட்டிருக்கேன், தண்ணியில் அலசிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அது என்னென்ன சேர்த்துக்கலான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, இப்போ 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் சேர்த்தாச்சு. அதோட ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ரொம்பையும் வேகக்கூடாது, அரை வேக்காடு வெந்தால் போதும். கீரை கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது அப்படியே லைட்டாக வெந்தோடனே இறக்கிடலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இது கீரைத்தண்டு குழம்பு, புளிக்குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், ஜீரகம் போட்டு இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கீரைத்தண்டு போட்டிருக்கேன், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன தக்காளி, 2 தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு ஆற வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, மீன் குழம்பு, நம்ம சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே போடலாம். கத்திரிக்காய் பச்சடி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாத்துக்குமே போடலாம். இப்போ நான் இது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் காரம் எல்லாமே இருக்கும். இந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு 20 செகண்டு குழம்பு கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், குழம்பு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழம்பு மிளகாத்தூள் சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ புளிக்குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அந்த கீரைத்தண்டெலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம கடைசியாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இது கொதித்த உடனே நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வெல்லம் சேர்த்து இறக்கினா சூப்பராக இருக்குங்க. அது புளிக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். உப்பு, காரம், புளிப்பு, இனிப்போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க, நம்ம கீரைத்தண்டு குழம்பு, கீரைத்தண்டு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சேர்த்து வச்ச குழம்பு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கீரைத்தண்டு சாறு வந்து நல்லா நம்ம கீரைத்தண்டை தூக்கி போட்டதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கீரைத்தண்டில் உள்ள சாறு பார்த்திங்கன்னா புளிக்குழம்புல இறங்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஓரளவுக்கு நல்லது. இந்த புளிக்குழம்போட மசாலா வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு இறக்கிடலாம். இப்போ இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு அடுப்பில் வச்சுட்டேன். இந்த குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டால் சாதம் ரெடி ஆயிரும். கீரை கடைஞ்சிட்டேன். ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்க்கு வாங்கினா பார்த்துக்கோங்க, அரைக்கீரை. இப்போ பாருங்கள், கடைஞ்சது அரை டிஃபன். இப்போ அரை டிஃபன் பாக்ஸ் தான் வந்திருக்கு பாருங்கள். இப்போ தாளிப்புக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், 2 வத்தல் போட்டு தாளிப்புக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ கீரை தாளிச்சாச்சு. இப்போ சாப்பாடு சாமிக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டை ஆம்லேட் போடுறதுக்குள்ளே சாமிக்கு சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னும் ஆம்லேட் போடலை. இப்போ குழம்பு கொஞ்சமாக சாமி கீரையும் வைக்கக்கூடாது சாமிக்கு, அதனால் நான் கீரையும் வைக்கலை. இப்போ முட்டை உடைச்சி கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் சின்ன ஜீரகம், அவ்வளோதான். ஆம்லேட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆம்லேட் வச்சுக்கலாம்.
ஆம்லேட் பரட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம தட்டில் சாப்பாடு போட்டுக்கலாம். இப்போ கீரைத்தண்டு போட்ட புளிக்குழம்பு. பூண்டு போட்டு புளிக்குழம்பு வச்சாச்சு. இப்போ அரைக்கீரை வச்சாச்சு. நம்ம வீட்டில் அரைக்கீரை. இப்போ ஆம்லேட் எடுத்தாச்சு. ஒரு ஆம்லேட்டில் 2 கட் பண்ணிட்டேன். இப்போ பாதி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, தண்டு குழம்பு, கீரைத்தண்டு குழம்பு, அரைக்கீரை, முட்டை ஆம்லேட். மாமிக்கு சாப்பாடு வச்சாச்சு. டெய்லி மத்தியானம் வச்சுருவோம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் முட்டை ஊற்றுறதுக்கு ஆம்லேட் போடுறதுக்கு முன்னாடி சாப்பாடு வச்சுட்டு தான் முட்டை தொடுவேன் நான்.